நிறைய இடங்கள்ல பாருங்க, வியாதி வந்த உடனே ஒரு 10 நாள் மனைவி நல்லா பாப்பா, ஒரு 15 நாள் பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்ல ஒரு 3 மாசம் பார்ப்பாங்க. அப்புறமா அவங்கள தூக்கி எங்கேயாவது ஒரு ஓரத்துல படுக்க வைப்பாங்க. அப்படிதான் ஒரு சகோதரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். அரசு அதிகாரியாய் காவல்துறையில் வேலை பார்த்த ஒருவரை திருமணம் செய்தார்கள். நல்ல ஏகமுகமான வசதி, அபார்ட்மெண்ட்டுகள் எல்லாம் உண்டு, நிறைய இடங்கள் உண்டு. ஆண்டவரை அறியாத ஒரு ஜனம், ஆண்டவரை அறியாத குடும்பம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் குழந்தை இல்லை என்று சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க சென்றார்கள். ட்ரீட்மெண்ட் எடுத்து பல வருடங்கள் ஆனது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மாத்திரை மருந்து நிமித்தமாய் உடல் பருமனமானது. மருத்துவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். காரணம், பக்கத்தில் யாரும் போக முடியாது. உடல் பருமனாகி தொலியெல்லாம் வெடித்து வெடித்து அப்படியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான நாற்றம். அதனால அவளை தூக்கி கொண்டு வெளியே ஒரு கட்டில படுக்க வச்சிருந்தாங்க. நான் சொன்னது போல கொஞ்ச நாள் அப்படியே அவளை பார்த்தாங்க, கொஞ்ச நாள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அப்புறமா தூக்கி ஒரு ஓரத்துல படுக்க வச்சாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, கணவன் ஒதுக்கிட்டாரு, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. பயங்கர நாற்றம். பக்கத்தில் யாரும் போக முடியாது, ஒருவரும் போக முடியாது. ஒதுக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பாதை. உண்மையான தெய்வத்தை தெரியாது. அப்பொழுது ஒரு வாலிப தங்கை அவள் வந்து சொன்னால், இந்த பகுதியிலே ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கிறது, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர்தான் இயேசு. நிறைய அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் வந்து பாருங்க. படுக்கையில் கிடந்த அந்த சகோதரி சொன்னாள், என்னை தூக்க வேண்டும் என்று சொன்னால் 4 பேர் வேண்டும். என் கணவனுக்கு நீ சொல்லுகிற தெய்வத்தை பிடிக்காது. என் உறவினர்கள் புறக்கணிக்கப்பட்ட தெய்வம், அப்படி ஒரு தெய்வம் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொன்னார். எப்படி ஆகிலும் என்னை இந்த நரக வேதனையில் இருந்து, இந்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருந்து எப்படியாவது தயவு செய்து என்னை அந்த இடத்துல கொண்டு போவாயா என்று சொல்லி கேட்டாள். அவளும் ஒரு 5 வாலிப பிள்ளைகளுமாய் இணைந்து அவளை தூக்கி ஒரு ஆட்டோவில் வைத்து அந்த கன்வென்ஷன் மைதானத்தினுடைய பின்பகுதியில் கொண்டு வைத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நாள் தேவனுடைய வார்த்தை அக்னியாய் நெருப்பாய் புறப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த சகோதரியை மறுபடியும் 5 இளம் பெண்களும் தூக்கி ஆட்டோவில் உட்கார வைத்து வீட்டுக் கொண்டு படுக்க வைத்தார்கள். 6 மாதங்களாய் எந்த தூக்கமும் கிடையாது, எந்த நித்திரையும் கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல அழகாய் தூங்கினாள். அவள் தூங்குவதற்கு மிகவும் ஆசைப்பட்டாள், ஆனால் தூங்க முடியவில்லை. மிகவும் அழகாய் தூங்கினார்கள். அப்பொழுது அவள் அதிகாலையில எழும்பி 3:45 மணியில எழும்பி இருந்து, இவர் யார்? எத்தனையோ தெய்வங்களுக்கு நான் பணிவிடை செய்தேன், எத்தனையோ ஆலயங்களை கட்டி கொடுத்தேன், எத்தனையோ இடங்களில் என்னென்னமோ செய்தோம், எந்த புண்ணியமும் இல்லை. 6 மாதங்களாய் தூக்கமில்லாத எனக்கு தூக்கத்தை கொடுத்த இவர்தான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி 5 மணி அளவிலே அந்த வாலிப பிள்ளையை வீட்டு வேலைக்காரியை விட்டு அழைத்தாள். அவள் வந்தாள். அவளிடத்தில் இயேசுவை குறித்து அவள் கேட்கிறாள். அவள் சொன்னாள், ஒரு 5 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், வீடு வரையிலும் சென்று வருகிறேன் என்று சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு அவள் கரத்தில் கொடுத்து, இதை முழுவதும் படியுங்கள், இது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அல்லேலூயா. வேதத்தை படித்துக் கொண்டே இருக்கும் போது அங்கே ஒரு வசனம் தோன்றினது. தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொன்ன போது ஒரு மனுஷ சத்தம், அழகான சத்தம். அவள் ஐயோ என்று சொல்லி கூப்பிட்டு, இயேசுவே, குமாரனாகிய இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதாள். மறுநாள் கூட்டத்திற்கு
அவள் கடந்து சென்றாள். மறுநாள் கூட்டத்திலே பின்பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வானம் திறந்து மனுஷகுமாரனை போல சிலுவை காட்சியில் ஒருவர் நடு மத்திய வானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய நெத்தியின் கண் பகுதியில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அவள் மேல் விழுந்தது. கீழே விழுந்தாள், அலக்களிக்கப்பட்டாள். வீட்டிற்கு சென்றார்கள். கணவரிடத்தில் சொன்னாள், உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து, வந்து பாருங்கள் எனக்காக என்று சொல்லி. மறுநாள் 2 பேரும் சென்றார்கள். கூப்பிட்டாள், பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. என் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருக்காய் இந்தியாவின் பல பகுதிகளில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.